உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். உலைக்களத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்றுக்கு தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. இன்றைக்கி தான், அதாவது கடந்த 15ஆம் தேதி திருப்பதி கோயிலில் உண்டியல் வசூல் மட்டும் ஒரே நாளில் வரலாறு காணாத வகையில் 97 கோடி ரூபாய் வசூலாகிருக்குதுன்னு ஒரு செய்தி வெளிவந்திருக்குது. பெரிய செய்தியாக வெளிவந்திருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் செய்தி வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொளியில் நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். பொதுவாக இப்போ எங்கே பார்த்தாலும் லஞ்ச ஊழல், லஞ்சத்தை ஒழிக்கிறது, புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசு லஞ்சத்தை ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அல்லது ஒழிச்சிருச்சு என்று பலவிதமான பேச்சுக்கள், லஞ்ச ஒழிப்பை எப்படி பண்ணுறதுங்கிற பற்றியில் நிறைய விவாதங்கள், லஞ்சம் ஒழிப்பும் ஊழல் பற்றி நிறையா போயிட்டே இருக்குது. அரசியலில் இதை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கோயில்களில் நடக்கிற லஞ்சம் ஊழலை பற்றி அதிகமாக யாரும் பேசுகிறதில்ல. இன்றைக்கி வட இந்தியா முழுவதும் பெரிய பேசு பொருளாக இருக்கிறது என்னென்னா, ராமன் கோயிலில் நடந்த கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு கணக்கு தெரியாது, நம்ம கிட்டே போனது இல்லையே. அதனால் ராமர் கோயிலில் மட்டும் இல்லை, பல்வேறு கோயில்களில், பெரிய பெரிய கோயில்களில், இந்தியாவினுடைய பெரும் பணக்கார கோயில்களெல்லாம் ஊழல் நடந்திருக்குது. இப்போ கேதார்நாத், பத்ரிநாத் கோயில்லையும் பெரிய டொனேஷனில் பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி விவாதங்கள்லாம் போயிட்டுருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் பழனி கோயில், இந்த புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிற அமைச்சர் சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி முருகன் கோயிலுடைய சொத்துக்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி நிறைய ஊழல்கள், புகார்கள், விவாதங்களில் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஊழல் புகாரில் சிக்கியிருக்கிறவங்க அத்தனை பேருமே பக்தர்கள், பக்திமான்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். நாத்திகன் யாரும் கிடையாது. இப்போது ஒரு காலத்தில் கோயில் என்பது மக்கள் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகின்ற இடமாக, ஒரு புனிதமான இடமாக கருதப்பட்டது. அது என்றைக்கே அப்படி இருந்தது இல்லைங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனால் பொதுவில் அப்படி ஒரு கருத்து இருந்தது. ஆனால் இன்றைக்கு கோயில் என்பது மிகப்பெரிய வியாபார ஸ்தலமாக மாறி போயிருக்குது. கோயில் தான் இன்றைக்கி மிகப்பெரிய வியாபாரம் நடக்கிற இடமாக மாறி போயிருக்குது. அப்போது இந்த வியாபாரத்தை மேலும் பெருக்கணும், லாபத்தை அதிகமாக்கணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு? விளம்பரம் பண்ண வேண்டியிருக்கு. எந்த பொருளுக்கு, ஒரு காராக இருந்தாலும் கத்திரிக்காயாக இருந்தாலும் எப்படி விளம்பரம் பண்ணி வியாபாரத்தை பெருக்கிறாங்களோ, அதே போல் பக்தி என்கிற வியாபாரத்தை பெருக்குவதற்கு நிறைய விளம்பரங்கள் தேவைப்படுது. அதனால தான் பார்த்திங்கன்னா பக்தி சேனல், எல்லா மதத்துக்காரங்களும் பக்தி சேனலை ஒளிபரப்புகிறாங்க. கடவுள் அதை பண்ணார், இதை பண்ணார், அப்படி இப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய பக்தியை பரப்புகின்ற டிவி சேனல்கள், பத்திரிகைகள், பக்தியை பரப்புகின்ற பத்திரிகைகள் எல்லாம் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கோயிலில் என்னென்ன விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நிறைய கதைகள்லாம் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. இப்போ எங்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் திங்களூர்னு ஒரு ஊருக்கு, அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டா கல்யாணம் நடக்குங்கிறான். அந்த ஊர்லேயே பல பெண்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. என்ன காரணம்னு நமக்கு தெரியல. அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு கோயிலில் போய் கும்பிட்டோம்னு சொன்னால் கடன்லாம் தீருங்கிறான். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனால் சீக்கு தீருங்கிறான். ஆனால் கல்யாணம் ஆகும்னு ஒரு பக்கம் சொல்லிடுறேன், கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகுங்கிறான். இன்னொரு பக்கம் மேட்ரிமோனியல் வெப்சைட் அது பாட்டு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது கல்யாண புரோக்கர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் பல கோயிலுக்கு போனால் சீக்கு தேவையாகும்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட மருத்துவமனைகள் பெருக்கி கொண்டு தான் இருக்கின்றன. ஆக நடைமுறையில் நாம் கடவுள் எல்லாத்தையும் செய்வார் என்கிற நம்பிக்கையை மக்கள் பொதுவாக வைத்துக் கொள்வதில்லை. நம்பிக்கை இருந்தாலும் கூட வச்சுக்கிறதில்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பக்தி என்கிற வியாபாரத்தில் இன்றைக்கி முதல் நிலையில் இருக்கக்கூடிய கோயில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் தான். திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் உலகத்திலே மிக பணக்கார கோயில். அதனுடைய சொத்து மட்டுமே 3 லட்சம் கோடி இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த கோயிலுக்கு மட்டும் சொத்து 3 லட்சம் கோடி. அதே போல் ஒரு ஆண்டிற்கு வருமானம் கிட்டத்தட்ட 5,500 கோடி ரூபாய் வருமானம் என்று சொல்கிறார்கள். அந்த கோயிலில் தான் ஒரே நாளில் 97 கோடி ரூபாய் காணிக்கை வசூலாக இருக்குது. ஏன்டா இப்படி வசூலாச்சு இவ்வளோ அதிகமாக? அதாவது சராசரியாக திருப்பதி கோயிலில் ஒரு நாளைக்கு வசூலுங்கிறது காணிக்கை வசூலுங்கிறது 4 கோடியிலேருந்து 5 கோடின்னு சொல்கிறாங்க. அதே பெரிய தொகை தான். ஆனால் 4 கோடி 5 கோடி சராசரியாக இருந்த வசூல் 97 கோடினா கிட்டத்தட்ட 30 மடங்கு ஒரே நாளில் ஏன் அதிகரித்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலையும் நாம் பார்ப்போம். அப்போ இப்போது நம்ம பொதுவாக என்னன்னு சொன்னாக்கா, திருப்பதி கோயிலில் தர்ம தரிசனம்னு உண்டு, கட்டண தரிசனம்னு ஒன்று உண்டு. இப்போ எல்லா கோயிலுமே கட்டண தரிசனம்னு ஒன்று ஆக்கிட்டாங்க. பிஸ்னஸ் எப்படி பண்ணுறானுங்க பாருங்கள்.
சாமிக்கு முன்னால் காசு கொடுத்தாக்க சீக்கிரம் போய் சாமியை பார்த்துக்கலாம். அப்போது திருப்பதி கோயிலில் வந்து தர்ம தரிசனம் காசு இல்லாமல் சாமியை பார்த்து கும்பிடணும்னு சொன்னால் நீங்கள் 18 மணி நேரம் 20 மணி நேரம் சில நேரங்களில் 24 மணி நேரம் 48 மணி நேரம் கூட வரிசையில் நின்று போய் சாமி கும்பிட்டாகணும். ஆனால் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா 5000 10,000 காசு கொடுத்தீங்கன்னா உடனே போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட அந்த வாட்ச்மேன் அந்த ஆலய ஊழியர்கள்லாம் 1000 ரூபா வாங்கிட்டு 1500 வாங்கிட்டு வரிசையில் இல்லாமல் போய் வந்து சாமி கும்பிட அனுமதிச்சாங்கன்னு சொல்லி ஒரு புகார்லாம் வந்தது நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இப்படி எல்லா கோயில்கள்லையுமே இந்து கோயில்களில் வேறு எந்த கோயில்லையும் வேறு எந்த மதத்து கோயில்லையும் இப்போ காசு கொடுத்து சீனியாரிட்டியை ஓவர்லுக் பண்ணி போகிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. இப்படி வந்து இருக்கும்போது திருப்பதி கோயிலில் சிறப்பு தரிசனம் என்கிற பெயரால் ஏராளமான திட்டங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதில் 1 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபா வரலையும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கார்டு கொடுப்பான். நீங்கள் சாமியை சீக்கிரம் போய் வரிசையில் இல்லாமல் சீக்கிரம் போய் பார்க்கலாம். அதே மாதிரி 10 லட்சத்துக்கு மேலே வந்து காசு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தரிசனம் டிக்கெட் இருக்குது. நீங்கள் இன்னும் சீக்கிரம் போய் நீங்கள் சாமி பார்க்கலாம். ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் நன்கொடை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் திருப்பதி கோயிலில் நடக்கிற எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளையும் சிறப்பு விருந்தினராக போய் நீங்கள் வந்து சாமி பக்கத்தில் நின்று வெங்கடாச்சலபதியை கும்பிடலாம். அதில் வந்து தனிநபர்கள் 50 லட்சம் கொடுத்துருந்தா ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் என்னென்ன விசேஷம் வந்து திருப்பதி கோயிலில் நடந்தாலும் அந்த கோயிலில் நீங்கள் விஐபி மாதிரி போய் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து சில நிறுவனங்கள் நன்கொடை கொடுக்குதுன்னு வச்சுங்க, 50 லட்ச ரூபா. அந்த நிறுவன ஊழியர்கள் வந்து 15 வருஷத்துக்கு போய் நீங்கள் வந்து கிட்ட நின்று சாமி கும்பிடலாம். இப்போ இப்படி சிட்டப்பட்ட கட்டட முறைகள் எல்லாம் வைத்து கொண்டு தான் திருப்பதி கோயிலில் கொள்ளையடிக்கிறாங்க. திருப்பதி மாதிரி பல கோயில்களையும் கொள்ளையடிக்கிறாங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா அந்த சுப்பிரபாத சேவைங்கிறான், கல்யாண உற்சவம், அதிகாலையில் போய் சாமி கும்பிடுறது, அப்புறம் கருவறைக்கு பக்கத்தில் இருக்கிற வழியாக நேராக போய் சாமி மற்ற பக்கத்தில் போய் டச் பண்ணி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருது. இப்படி ஏராளமான காசு கொடுத்தா பெருமாளை எப்படி வேணாலும் வந்து வீட்டு வேலைக்கார மாதிரி கூட நடத்தலாம். இப்படித்தான் அங்கே விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த விதிமுறைகளை மாற்றி கோயில் வருமானத்தை பெருக்கிறதுக்கு திருப்பதி தேவஸ்தானம் புது வழிமுறை கண்டுபிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் நன்கொடை கொடுத்துருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு சிறப்பு சலுகை. அப்படி நீங்கள் எல்லா சிறப்பு விசேஷங்கள்லையும் திருவிழாக்கள்லையும் நீங்கள் போய் விஐபி மாதிரி பங்கேற்கணும், சாமியை கும்பிடணும்னு சொன்னால் நீங்கள் புதுசாக ஒன்று காசு கொடுக்கணும். அப்படி வருமானத்தை பெருக்குவதற்கு ஏற்கனவே 50 லட்ச ரூபா கொடுத்து தான் 20 வருஷத்துக்கு நீங்கள் வந்து தடையில்லாமல் சாமி கும்பிடலாங்கிற நிலையை மாற்றி எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு தான் நீங்கள் போய் சாமியை போய் பக்கத்தில் போய் கும்பிடலாம். அந்த சலுகை என்பது சிறப்பு சலுகை என்பது 1 வருஷத்துக்கு மட்டும்தான் என்று விதிமுறையை மாற்றி இருக்கிறார்கள். இந்த விதிமுறையை மாற்றினதில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த புதிய விதிமுறை ஜூலை மாதம் 16ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வரும். 15ஆம் தேதி வரலையும் பழைய முறையே இருக்கும். அப்படின்னா 15ஆம் தேதி வரலையும் நீங்கள் நன்கொடை கொடுத்தீங்கன்னா 15 வருஷம் அல்லது 20 வருஷத்துக்கு நீங்கள் விஐபி மாதிரி போய் சாமியை பக்கத்தில் இருந்து கும்பிட்டுட்டு வரலாம் என்கிற விதிமுறையை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த விதிமுறையை அறிவித்த உடனேயே ஆகா 15ஆம் தேதியோடு அந்த சலுகையெல்லாம் காலாவதி ஆகுது, அதனால் 15ஆம் தேதி அன்றைக்கே நம்ம போய் நன்கொடை கொடுத்து லட்சக்கணக்கில் நன்கொடை கொடுத்து 15 வருஷம் 20 வருஷம் சாமி கும்பிடுறதுக்கு சிறப்பு அனுமதியை வாங்கிவிடலாம் என்கிற நிலையில்தான் இந்த நன்கொடை ஒரே நாளில் 97 கோடி ரூபாய் இந்த நன்கொடை வசூல் திருப்பதி கோயிலில் நடந்துருக்குது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், 15ஆம் தேதியை தவற விட்டோம்னா அப்புறம் வருஷம் சிறப்பு சலுகை கிடைக்காது. எவ்வளோ நன்கொடை கொடுத்தாலும் 1 வருஷம் தான் போய் கும்பிட முடியும். ஒரு 20 வருஷத்து சலுகையை நாம் விடணுங்கிறதுக்காக காசு இருக்கிறவன் பூரா போய் காசை கொடுத்துருக்குறான். அதனால தான் இவ்வளோ பெரிய நன்கொடை வந்திருக்கு. இப்போது பக்தியை பக்தியிலே எவ்வளோ பெரிய ஊழல்னு பாருங்கள். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட உண்மையான பக்தியை செலுத்தினால் அவர் உங்களுக்கு காட்சி கொடுப்பார், அவர் உங்களுக்கு அருள் பாலிப்பார். அப்போது கடவுள்கிட்ட உண்மையான பக்தியை செலுத்த வேண்டும் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லித்தரான். இப்போ நடைமுறையில் என்ன இருக்குது, காசு கொடுத்தா கடவுள் பக்கத்தில் வருவார், காசு கொடுத்தா கடவுளை போய் பக்கத்தில் நின்று சாமி கும்பிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை அவசரமாக வாங்கிட்டு வந்துடலாம் என்று ஒரு ஊழல் சிந்தனையை ஆலயங்களே பரப்புகின்றனவா இல்லையா? இப்போ ஒரு வடிவேல் காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க எல்லாரும். என்ன பண்ணால், நான் கடவுளை காட்டுறேன், ஆளுக்கு 100 ரூபா கூட நான் கடவுளை காட்டுறேன்னு சொல்லுவான். எல்லாத்தையும் 100 ரூபா வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லுவான், ஒரு மலைக்கு பக்கத்தில் வர சொல்லுவான். அங்கே போய் நின்று அவன் என்ன கண்டிஷன் போடுவான்னா, 100 ரூபா கொடு, நான் கடவுளை காட்டலைன்னா உனக்கு 200 ரூபாய் திருப்பி தர்றேன் அப்படின்னு போடுவான். சரி, எல்லோரும் நம்பி காசு கொடுப்பானுங்க. அங்கே ஒரு மலைகிட்ட போய் நின்றுக்கிட்டு அப்படியே கடவுளா முருகா வா வான்னு கூப்பிடுவான். அப்படி வந்தோடனே ஆஹா வந்துட்டார், ஆஹா எவ்வளோ கண்கொள்ளா காட்சி அப்படி இப்படின்னு பார்ப்பான். பாருங்கன்னு எல்லோரும் கூப்பிடுவான். எல்லோரும் பார்த்துட்டு ஒன்றும் தெரியலையேடா அப்படின்னு கேட்பானுங்க. தெரியலையா, பாவம் பண்ணிட்டீங்கடா,
எவன் பொண்டாட்டியெல்லாம் பத்தினியோ அவனுக்கு தான் கடவுள் காட்சி அளிப்பார்னு ஒரு குண்டை தூக்கி போடுவான். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவான்னு சொன்னால், பொண்டாட்டியை எப்படா காட்டி கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டு ஆஹா கடவுள் காட்சி அளிக்கிறான்னு சொல்லி கணத்தில் போட்டுவானு. இப்படி கடவுளை வைத்துக்கொண்டு வியாபாரம் நடக்குது, ஃப்ராடு நடக்குதுங்கிறத ரொம்ப அழகாக அந்த நகைச்சுவை காட்சியில் வடிவேலு சொல்லியிருப்பதை நம்ம பார்ப்போம். அதே பாணியில் தான் நாடு பூரா நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வடிவேலு ஜோக்கை வந்து அப்போ ரசிச்சுட்டு போகிறோம். ஆனால் நம்ம கண் முன்னாலே கோயில்களில் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் நடக்கிறத நம்ம வந்து யாரும் பார்க்குறதில்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பணம் கொடுத்தா கடவுளை பக்கத்தில் போய் பார்க்கலான்னா, காலி புயலாக இருந்தாலும் பணம் கொடுத்தா கடவுள் நமக்கு தரிசனம் கொடுப்பாரு. காலி புயலாக இருந்தாலும் காசு கொடுத்தா அவர்கிட்ட பக்கத்தில் போய் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் என்பதை போல பக்தியை இழிவுபடுத்துகின்ற செயல் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? அப்போது கடவுளை பற்றி நமக்கு என்ன சொல்கிறோம்? கடவுள், நாமெல்லாம் கடவுளுடைய குழந்தைகள், நம்ம எல்லாம் கடவுள் சமமாகத்தான் பார்க்குறாரு, அவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. இன்னும் இல்லாதவன் எளியவன்கிட்ட வந்து கடவுள் ரொம்ப பற்றுதலோடு இருப்பார், அன்பை காட்டுவார். கடவுள் நல்லவர்களை காப்பாற்றுவார், தீயவர்களை அழிப்பார், இப்படிலாம் சொல்கிறான்ல. அப்போ காசு கொடுத்தா எவ்வளோ பேர் காலி புயலாக இருந்தாலும் அவனுக்கு வந்து அருள் பாலிப்பார், அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் கடவுள் அப்படின்னு சொன்னால், கடவுளை போல் அயோக்கியம் யாரோ உண்டா? இல்லையா? அப்போ இப்படித்தான் கடவுளை பற்றி ஒன்று பக்கம் சொல்லிக்கிட்டு, இப்போ காசு கொடுத்தா கடவுளை விலைக்கு வாங்கிக்கலாங்கிற ஒரு நிலையில் தான் இன்றைக்கி வந்து கடவுளை வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து பார்க்குறோம். இப்போ உதாரணமாக ஒரு ரேஷன் கடை இருக்குது, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்க போகிறோம், ஒரு கியூ நிற்கிதுன்னு வச்சுங்க. அந்த வரிசையை வந்து ஒருத்தன் வந்து மாறி மேலே வந்து முன்னாடி போனான்னா நம்ம எல்லோரும் சண்டை போட்டு வரிசையில் வாடான்னு சொல்லி சத்தம் போடுறோம். ஆனால் கடவுளை வந்து கும்பிட போகும்பொழுது எல்லோரும் வரிசையில் வர்றான், காசு இருக்கிறவங்க மட்டும் தனிப்பாதையில் போகிறான்னு சொன்னால், இதை போல் வந்து பக்தியை வந்து வைத்துக்கொண்டு செய்கிற அயோக்கியத்தனம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? அப்போது காசு இருந்தால் எந்த சட்டத்தை மீறலாம் என்பதை இவர்கள் கடவுள் வழியாக கூட நமக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள் என்பதுதான் அர்த்தம் இதுக்கு. அப்படிப்பட்ட நமக்கு வந்து ஒரு ரயில்வே டிக்கெட் வாங்கும் பொழுது, பஸ் டிக்கெட் வாங்கும் பொழுது கியூவை மீறி போனாக்கா நமக்கு கோவம் வருது. ஆனால் அதை திருப்பதி ஏழுமலையானலாம் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை சட்டப்பூர்வமாக நடத்துகிறான். எவனுக்கு எந்த பக்தனுக்காக கோவம் வருதா? எவனுக்கும் வர்றதில்லை. இப்போ பக்தியை வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றதை மட்டும் வச்சு வியாபாரம் பண்ணுறதில்ல. இந்த கோயில் வந்து பெரிய வியாபார சாலை மாதிரி போகுது. இப்போ பிரசாதம்ங்கிற பேரில் சுண்டல், வடை, பொரிகளில் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் விற்கிறான். பிரசாதம்ங்கிற பேரில் விற்கிறான். அதுக்கு என்ன விலை விற்கிறான்னு நமக்கு தெரியாது. இப்போ சமீபத்தோட அறநிலையத்துறை அமைச்சர் போய் எக்ஸ்பைரி டேட் என்னாச்சுன்னு கேட்டார்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏன்டா கோயிலில் விற்கிறது பிரசாதம்னு சொல்கிறான், ஆண்டவனுக்கு படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறான். அதுவுமே 10 நாளாக ஒரு நாளாக கெட்டு சுண்டல் கெட்டு போயிடும், ஊசி போயிடுங்கிறது தானே. அப்போ கடவுளால் ஒன்றும் நடக்காதுங்கிறது அங்கேயே தெரியுது. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ திருப்பதி கோயிலில் ஊதுபத்தி, திருப்பதி வெங்கடாஜலபதி பேரில் ஊதுபத்தி தயார் பண்ணி வைக்கிறான், சூடஞ்சாம்பிராணி விற்கிறான், பட்டு துணியை விற்கிறான். அங்கேயே பெரிய பெரிய லாட்ஜெல்லாம் கட்டி விட்டு வாடகை வசூல் பண்ணுறான். அப்புறம் தரிசனத்துக்குன்னு சொல்லி 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபான்னு வச்சு வந்து காசு வாங்குறானுங்க. எல்லாத்தையும் சேர்த்து போய் மொட்டை அடிச்சுட்டு வர்றான்னு பாருங்கள். அந்த மொட்டை அடிக்கிற மசரை பூரா வந்து மூட்டை கட்டி வந்து விற்கிறான். ஒரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு வந்து மொட்டை அடிக்கிற மயிர் மட்டுமே விலை போகுதுங்கிறாங்க. அப்போ திருப்பதி கோயில் என்பது பக்தியை வைத்து கொண்டு நடக்கின்ற மிகப்பெரிய வியாபாரம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது இதுக்கு அரசாங்கமே வந்து பெரிய பெரிய அதிகாரிகளெல்லாம் போட்டு மிகப்பெரிய நிர்வாகத்தை பண்ணுறாங்க அரசாங்கமே. இப்போ தமிழ்நாட்டிலே கூட அன்னதான திட்டம்னு வச்சுருக்கு. பெரிய கோயில்களில் நீங்கள் 7 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் வந்து நன்கொடையாளர்னு சொல்லி ஒரு கார்டு வாங்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் அந்த கோயிலில் நடக்கிற எல்லா விசேஷங்கள்லையும் உங்கள் குடும்பத்தோடு 7 பேர் அதிகபட்சமாக போய் எல்லா விசேஷங்கள்லையும் கலந்துக்கலாம் என்று அறிவிக்கிறார்கள். இப்போ ஒரு அரசாங்கமே ஒரு பித்தலாட்டத்துக்கு பக்தியை வியாபாரம் பண்ணுற வேலையை அவர் அரசாங்கமே செஞ்சுன்னு சொன்னால், இப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நீங்கள் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது கடவுள் நம்பிக்கை அரசாங்கமே பரப்புவது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இப்போது இது ஏன் இப்படிலாம் இந்த இப்போ அரசாங்கமும் பரப்புது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வந்து கோயிலுக்கு போகிறான், கோயிலுக்கு போய் கோடிக்கணக்கில் நன்கொடை கொடுக்குறான். ஆனால் அவனுக்கு வந்து எந்த காலத்தில் அவனுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கிறதே கிடையாது. இப்போ ஏன் முதலாளிகள் கோயிலுக்கு கோடிக்கணக்கில் நன்கொடை கொடுக்கிறார்கள்? அரசாங்கமே வந்து இந்த மூட நம்பிக்கையை வளர்க்கிறது என்று சொன்னால், மக்கள் நிதானமாக தன்னுடைய நிலைக்கு என்ன காரணம் என்பதை பற்றி சிந்திக்கக்கூடாது. அவர்கள் மடையர்களாகவே வைத்திருப்பது தான் அவர்களை கொள்ளையடிப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் உகந்த வழி. அதுக்கு ரொம்ப எளிதான வழி வந்து பக்தியை பரப்புவது, கடவுளை பரப்புவது என்பதனால்தான் அது தனிநபராக இருந்தாலும் வந்து அதை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அரசாங்கமும் அந்த வேலையை பார்க்குது, இந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ இந்து முன்னணி போன்ற அமைப்புகள், RSS காரணம் கோயிலை எங்கள்கிட்ட விடுன்னு காக்கிறதுக்கு காரணமே இந்த சமூகத்தை மூடத்தனத்தில் வைத்திருந்தால்தான் இந்த பார்ப்பன மேலாதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அவள் திரும்ப திரும்ப வந்து அதையே செய்து கொண்டிருக்கிறார். அப்போது கோயிலை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறவன் அத்தனை பேரும் ஒன்றா நம்பர் அயோக்கிய பேர்கள், காலி பேர்கள், திருட்டு பேர்கள், மக்கள் விரோதிகள் என்பதை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அது அரசாங்கமே செஞ்சாலும் அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போது இப்படிப்பட்ட நிலையில் நாம் வந்து
கடவுளிடம் போனால் எல்லாம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை, அதாவது இந்த மூடத்தனத்திலிருந்து விடுபட்டால் தான் ஒரு சமூகம் முன்னேறுமே தவிர மூடத்தனத்தை சமூகத்தின் அடிப்படையாக வைத்து கொண்டிருந்தால் எந்த சமூகம் முன்னேறாது. அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், கடவுளை மற மனிதனை நினை என்று சொன்னார். நாம் மனிதர்களை நினைப்பதற்கு பதிலாக கடவுளிடம் சரணடைகிறோம். கடவுளிடம் சரணடைந்தால் நாசமாக போகிறது ஒரு வழியே கிடையாது. சமூகம் உருப்பட வேண்டும் என்றால் இந்த மூட நம்பிக்கையிலிருந்து ஆன்மீக போதையிலிருந்து விடுபட்டு அறிவியல் சமூகமாக மாறினால்தான் சமூகம் உருப்படும். நன்றி.